ஹிட்லரை பற்றி தெரியாத விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். அமைதிக்கான நோபல் பரிசு பட்டியலில் ஹிட்லரோட பேர் இடம்பெற்றிருந்தது. ஆனால் ஹிட்லரை விருப்பப்பட்டு தன்னுடைய பேர் அந்த பட்டியலேருந்து எடுத்துட்டாரு. ஜெர்மனியர்கள் யாரும் நோபல் பரிசுக்கு விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டு பல யூதர்களை ஹிட்லர் தன்னுடைய வதை முகாமில் கொண்டு இருக்காரு. ஆனால் ஒரு தடவை கூட அந்த வதை முகாமை நேரில் போய் அவர் பார்த்ததே கிடையாது. தன்னுடைய சிறு வயசுலேயே வறுமையோட கொடுமையை அனுபவிச்ச ஹிட்லர் தன்னுடைய தாயையும் இழந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் ராணுவத்தில் செய்திகளை கொண்டு சேர்க்கிற பணியில் இருக்கும்போது ரசாயன குண்டு போட்டு தன் கண் பார்வையை இழந்தார். மீண்டும் அவருக்கு கண் பார்வை கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் கண்ணில் பார்த்த முதல் விஷயம் தன் இராணுவத்தோட தோல்வியை தான். அது மட்டும் இல்லாமல் ஓவியத்தில் சிறந்த ஹிட்லர் பல தடவை ஓவிய கல்லூரியில் சேரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் மனிதர்களுடைய ஓவியத்தை இவருக்கு வரைய தெரியல, கட்டடங்களை பற்றி தான் இவர் நல்லா வரைகிறார் அப்படின்னு சொல்லி இவரை அந்த கல்லூரியில் சேர்த்து. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜெர்மனியில் இருக்க அருங்காட்சியகத்தில் எல்லா ஓவியமும் நீக்கப்பட்டு இவர் வரைந்த ஓவியம் தான் மக்கள் பார்வைக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், வினோதமான மனிதரில் இவரை பற்றி நீங்கள்